வைகாசி மாத பிறப்பையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் மாதத்தின் 2வது மாதமான வைகாசி மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. பின்னர் கோவில் பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி, வெல்லம், பழங்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ 5ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. நீல சட்டை, வெண்ணிற பட்டு உடுத்தி, வைர வைடூரிய திருவாபரணங்கள், தங்க சட்டையுடன் கையில் தங்கக்கிளி வைத்துக்கொண்டு கால்களை மடக்கி அமர்ந்து மோகினி அவதார திருக்கோலத்தில் மல்லிகைப்பூ, பஞ்சவர்ண பூ மலர் மாலைகள் சூடி தன் அழகை தானே கண்ணாடியில் பார்த்து ரசித்தபடி தங்க பல்லக்கில் வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். தங்க பல்லக்கு வாகனத்தில் மோகினி அவதாரத்தில் வீதியுலா வந்த வரதராஜ பெருமாளை வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து கற்பூர ஆரத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர்.